வந்து கொரியர் பிரிக்கலாமா, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பிரிக்கலாம். இது வந்து பேங்கிள் கேட்டிருந்தேன். பேங்கிள் நிறைய வாங்கினதையும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதனால பேங்கிள் இது வந்து வீட்லேயே போட்டால் வந்து வத்தாது. என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஆனால் நல்லா சல்லியாக டொங்கிருச்சு. இந்த ரவுண்டு டப்பா வந்து ஸோ 5 ரூபாய். அது வந்து என்னோட தங்கச்சி வந்து சமயபுரம் போனா. ஸோ அதனால தின்னூர் குங்குமம் அப்புறமா அம்மனோட ஃபோட்டோ அதெல்லாம் வந்து அமைச்சிருக்கா. அடுத்தது பவுடர் பஞ்சு கேட்டிருந்தேன் பேபிக்கு அடிக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு சில ஆக்சசரிஸ்லாம். அப்புறம் பாப்பாவுக்கு பாசிலாம் கேட்டிருந்தேன். அப்புறம் ஸ்டிக்கர்ஸ்லாம் இங்கே பார்த்தேன் ஒன்றுமே செட் ஆகலை. அதனால ஸ்டிக்கர் போட்டு இதெல்லாம் வந்து. அப்புறம் கல்பாசி வந்து கிடைக்கவே இல்லை. நம்ம குருமா பண்ணுறதுக்கு பட்டை கிராம்லாம் போகணும்னு இல்லை. இந்த ஒரே ஒரு கல்பாசி போட்டாலே போதும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் டீத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துளசி, அஸ்வகந்தா, அதிமதுரம் அந்த டீத்தூள் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இது வந்து 3 ரோஸ்லேயே வந்துட்டு பிளைனாக இருக்கும். ஸோ அதுவும் இங்கே எதுவுமே கிடைக்கவே இல்லை. இங்கே ரெட் லேபிள் கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனால் வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைட் இல்லை. அதனால டீத்தூள் வாங்கி. அப்புறம் பேபியோட ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து என்னோட சாரீ ஒன்று. அப்புறம் வந்து கேக் மோல்டு வந்து கேட்டிருந்தேன். அப்புறம் வந்து கிச்சன் கிளாத். ஆனால் இங்கேயே கிடைக்குது பார்த்தேன். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் கிச்சன் கிளாத் விட்டுட்டு வந்துட்டேன்ட்டுன்னு. அதை ஞாபகம் வச்சு அனுப்பியிருக்காங்க. அப்புறம் என்னோட ட்ரெஸ் தான் இருக்குது. அப்புறம் இதுவும் ஒரு ட்ரெஸ். ஸோ 2